நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ இப்போல்லாம் முந்தி மாதிரி போட முடியறதில்ல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வெயில் காலம் அப்படின்னாலே நிறைய எறும்பு தொல்லைகள் இருக்கும். நிறைய கமெண்ட்ஸும் அது தொடர்பாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எறும்பு தொல்லையும் இல்லை பிற பூச்சிகள் தொல்லையிலேருந்தும் நம்ம செடியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு எறும்பு விரட்டியாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உரமாகவும் இருக்கும். பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கும் இந்த இது உதவும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. கனகாம்பர செடி என்கிட்ட ஒரு 10 கனகாம்பர செடி இருக்குதுன்னு சொல்லலாம். மாடியில் நிறைய இருக்குது. கீழே இந்த ஒரே ஒரு செடி மட்டும் கீழே வச்சுருக்கேன். போதுங்க பூக்கும். இது மக்கள் பறிச்சுட்டு போய் மிச்சமே இவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னும் வெளியே இருக்குது, எல்லாருக்கும் அக்சசிபிளாக இருக்குது. வெளியே ஈஸியாக பிடிங்கிட்டு பறிச்சுட்டு போவாங்க மக்கள். ஆனாலும் பாருங்கள், நல்லா அழகாகவே பூத்துருக்கு. சீத்தாப்பழ மரம் வெளியே இருக்க மரம். ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை பார்க்குறேன் இல்லையா? ஸோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. இது சீத்தாப்பழத்தோட பூவு. இது பழம் ரொம்ப சுவையான அந்த பட்டரியாக இருக்கும்ல ஒரு சீத்தாப்பழம், அந்த பழம் இதுவும் அப்படி தான். ரோட்டு மேலே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பட் இந்த வருஷம் நல்லா வளர்ந்துருக்கு, தலை சூப்பராக வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே முருங்கை மரம் ஒன்று இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, தர்பூஷணியும் அந்த மஸ்க் மெலனும் காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல, அது காமிக்கிறேன் இப்போது. இந்த இடத்துல தான் கீழே தர்பூஷணி இருக்குது. இலைகள் இன்னும் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த இடத்துல அந்த மஸ்க் மெலன், இது கிர்னி பழம்னு சொல்லுவாங்களா, என்னன்னு சொல்லுவாங்கன்னு தமிழில் தெரியல, அதோட செடி இங்கே வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 4 செடி இங்கே போட்டிருக்கேன். அடங்கா பிடாரியாக வெளியே தான் வருவேன், உள்ளே வளராமல் வெளியே வளர்ந்துக்கிட்டுருக்கு. இட்லி பூக்கு சீசன் இப்போது எப்படி பூத்துருக்கு பாருங்கள். அப்படி இருக்குது, கொயான்னு பூவாக இருக்குது. ஆனால் ஒரு சைடாக இழுத்து கட்டி விட்ருக்கோம். ஏன்னா கீழே அந்த தர்பூஷணிக்கு சாரி அந்த மஸ்க் மெலனுக்கு வெயில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால இப்படி கட்டி விட்ருக்கோம் இழுத்து. சரி, இப்போ நம்ம எறும்புகளுக்கும் அந்த உரத்துக்குமான இதை பார்க்கலாம். மாடி தோட்டம் அப்படின்னா வெயில் காலத்தில் எறும்புகள் வரதான் செய்யும். மாடி தோட்டம்னு இல்லை, நீங்கள் இன்டோரில் வச்சுருந்தாலும் சரி, பால்கனியில் வச்சுருந்தாலும் சரி, போர்ச்சில் வச்சுருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எறும்பு தொல்லை அப்படிங்கிறது நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வெயில் காலத்தில். இதுக்கு நம்ம இன்றைக்கி கொடுக்குறது பார்த்திங்கன்னா 2 ரொம்ப ரொம்ப ஒரு எறும்புகளுக்கு பிடிக்காத மாதிரியான 2 பொருள் தான். ஒன்று பார்த்திங்கன்னா சல்ஃபர் ரிச்சான ஒரு பொருள். இதில் நிறைய சல்ஃபர் இருக்கிறதுனால அந்த மணத்துக்கு ஒன்று எறும்புகளும் சரி வெளியே மண்ணுக்குள்ளேருந்து எந்திரிச்சு போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்லக்கு, ஸ்னெயிலு, ட்ரெயின் பூச்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இந்த உரத்துக்கு ஓடி போயிடும். உரம்னு சொல்கிறதா இல்லை பூச்சி விரட்டின்னு சொல்கிறதான்னு தெரியல. இது ஒரு நல்ல உரமும் கூட. இதில் சல்ஃபர் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களெல்லாம் வேருக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும். இலைகள் நிறைய பெருசாக வர்றதுக்கு உதவும். இந்த சல்ஃபர் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்ட சத்து நம்ம செடிகளுக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கு நம்ம வீட்டில் நம்ம வாரத்தில் ஒரு 2 கிலோ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எப்படியாவது 1-2 காஞ்சி போய் ஓரமாக அப்படியே கிடக்கும். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு பாதி தான் தேவைப்படும், பாதியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு பொருளை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலேயும் எறும்பு இருக்கும். இந்த கீழே இருக்கிற அந்த இண்டோர் பிளான்ட்ஸ்லையும் நிறைய எறும்புகள் இருக்கும். ஸோ நான் அது 2க்குமே தான் நான் இதை இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன். நமக்கு மொத்தம் தேவையான பொருள் 4, அதில் 2 பொருள் தான் இது. 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா ரொம்ப வெல் அண்ட் குட். எங்கள் ஊர்லெலாம் இப்போ வெங்காயத்தோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நம்ம ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல, இங்கே எங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. 1 கிலோவே நான் 20 ரூபான்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ வாங்கி போட்டிருக்கேன். இப்போ நல்லா நீங்கள் வெட்டி வச்ச காஞ்ச வெங்காயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச வெங்காயம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டோம், சில நேரம் வச்சது அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் காஞ்சு போன வெங்காயமாக இருந்தாலும் சரி, எதை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை அளவு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டுருங்க, மிக்சி ஜாரில். இதோடையே கூட 3 கற்பூரம், பச்சை கற்பூரமாக இருந்தது அப்படின்னா அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சாதாரண கற்பூரம் இருக்கும்ல, நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம், சாமி கும்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருப்போம், கற்பூர தீபம் ஏற்றுறதுக்காக. அந்த கற்பூரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுனா ஒரு 4 வில்லை போட்டுக்கோங்க.
என்கிட்ட கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால் மனம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிறதுனால நான் கூட கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதோடய கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம். எதுக்கு முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்கரு கூட நீங்கள் தவிர்த்திடலாம், வெறும் வெள்ளைக்கரு மட்டும் கூட போட்டுக்கலாம். எதுக்காக முட்டை அப்படின்னா, இது நல்ல ஒரு பைண்டர். முட்டையிலையும் ஒரு மாதிரியான அந்த ஒரு மனம் வரும். இப்போ வந்து நம்ம டைல்யூட் பண்ணுறதுனால நமக்கு தெரியாது, ஆனால் அந்த எறும்புகளுக்கு அந்த வாடை தெரியும். அந்த வாடைக்கு எறும்புகள் கண்டிப்பாக போயிடும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இது. இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். மஞ்சத்தூள்லேயும் இருக்கிற மனம் வந்து செடிகளுக்கு, அந்த எறும்புகளுக்கு பிடிக்காது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் போயிடும். இப்போ நான் கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை 20 லிட்டர் தண்ணியில், இதில் பாதியை மட்டும் நான் 20 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறேன். இதை வந்து நான் மொத்தம் 40 லிட்டர் தண்ணிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம், 1 முட்டை, அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் இல்லாட்டினா சாதா கற்பூரம், வேணும்னா 4 பல் பூண்டையும் நீங்கள் இதோடய கூட போட்டுக்கலாம். 4 பல் மட்டும் போட்டுக்கலாம். இதை நல்லா நீங்கள் 20 லிட்டர் தண்ணியில் பாதியை கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இந்த கலவையை சாயந்தரத்தில் கொடுங்க. இப்போ காலையிலையும் கொடுக்கலாம், விடிகாலையில் கொடுங்க, இல்லாட்டினா சாயந்தரமாக கொடுங்க. மதியானம் வெயிலில் கொடுக்க வேண்டாம். நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க. மண்ணுக்குள்ளே ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு இப்போ ரொம்ப வெயில், ரொம்ப எறும்புகள் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதை வந்து இன்னொரு மடங்கு தண்ணி கலந்துக்கிட்டு அதை நீங்கள் வடிகட்டிட்டு வந்து செடி முழுக்க ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். குறிப்பாக அந்த நாற்றுகளுக்கு கொடுக்கலாம், ரோஜா செடிக்கு கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால நான் சொன்ன மாதிரி செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் இது வந்து ஒரு பயிரூக்கியாகவும் இது வந்து பயன்படும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.